அத்தியாயம் 6க்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பைத்தான் கிளாஸஸ் பத்தி பார்க்கறது மூலமா உங்க புரோகிராமிங் பயணத்துல ஒரு பெரிய பாய்ச்சல செய்ய போறோம். இப்போ வரைக்கும் நாம நம்பர்ஸ் மற்றும் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ பயன்படுத்தி இருக்கோம். ஆனா கிளாஸஸ வச்சு நீங்க உங்க சொந்த கஸ்டம் டேட்டா டைப்ஸ உருவாக்க முடியும். இது ஏன் பயனுள்ளதுன்னு புரிஞ்சுக்க ஒரு ரியல் வேர்ல்ட் பிரச்சனைய பார்ப்போம். ஒரு ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷனை மேனேஜ் செய்யணும்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஆலிஸ்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவளோட நேம், ஏஜ் மற்றும் கிரேடுக்கு நீங்க வேரியபிள்ஸ் உருவாக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் பாபுக்கு அதே மாதிரி செய்யணும். இது 2 பேருக்கு வேலை செய்யலாம். ஆனா 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை செய்யறதுன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கோட் உடனே ஆயிரக்கணக்கான வேரியபிள்ஸ் கொண்ட ஒரு குழப்பமான லிஸ்டா மாறிடும். இந்த பிரச்சனை டேட்டாவை பத்தி மட்டும் இல்ல. ஒரு சரியான ஸ்ட்ரக்சர் இல்லாம இந்த டேட்டாவை மேனேஜ் செய்யற கோட் எல்லா இடத்துலயும் சிதறி போயிடும். நீங்க பெயர்களை அப்டேட் செய்யவும் கிரேட்ஸை கால்குலேட் செய்யவும் முயற்சிக்கிற டிஸ்கனெக்டட் ஃபங்க்ஷன்ஸோட முடிப்பீங்க. அது ஒழுங்கற்றது, மெயின்டைன் செய்ய கடினமானது மற்றும் உடைப்பது மிகவும் எளிதானது. இதனால தான் நமக்கு கிளாஸஸ் தேவைப்படுது. ஒரு கிளாஸை ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இது ஸ்டூடெண்ட் நேம்ஸ் போன்ற தொடர்புடைய டேட்டாவையும் அந்த டேட்டாவை பயன்படுத்துற ஃபங்க்ஷன்ஸையும் எல்லாத்தையும் ஒரே ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கண்டெய்னருக்குள்ள தொகுக்க அனுமதிக்குது. உங்க ப்ரோக்ராம்ஸ்ல ரியல் வேர்ல்டு விஷயங்களை மாடல் செய்ய இதுவே சிறந்த வழி. எல்லாத்தையும் சுத்தமா லாஜிக்கலா வச்சிருக்கும். அப்போ இது எப்படி வேலை செய்யுது? ஒரு கிளாஸ் தான் ப்ளூ பிரிண்ட் அல்லது டெம்ப்ளேட். அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து நீங்க உருவாக்குற விஷயங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் என்று அழைக்கப்படும். கிளாஸை ஒரு குக்கி கட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க கட்டற ஒரு முறை தான் செய்யணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இண்டிவிஜுவல் குக்கீஸ் அல்லது ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்க அதை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு கிளாஸ் எண்ணற்ற தனித்துவமான ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்க முடியும். பைத்தான் சின்டாக்ஸ்குள்ள போகலாம். நாம கிளாஸுங்கிற கீவேர்டோட ஆரம்பிக்கிறோம். அதை தொடர்ந்து ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு பெயர் வரும். உள்ள நீங்க அண்டர்ஸ்கோர் இனிட்னு ஒரு சிறப்பு ஃபங்க்ஷனை பாப்பீங்க. இதை நாம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஒரு புதிய ஆப்ஜெக்டை நீங்க உருவாக்கும் போதெல்லாம் இது செல்ஃப்ங்கிற கீவேர்டை பயன்படுத்தி அதோட ஆரம்ப டேட்டாவை அமைக்க இது தானாவே இயங்கும். அதுக்கு கீழே ஹலோ சொல்றது மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் பிஹேவியர்ஸை கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்று அழைக்கப்படும் ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபைன் செய்யலாம். இங்க ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. முதல் ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட்டை டிஃபைன் பண்றது, நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸ். 2வது ஸ்டெப் அந்த ப்ளூ பிரிண்ட்டை பயன்படுத்துறது. நாம ஆலிஸ்ங்கிற வேரியபிளை உருவாக்கி அவளோட டீடைல்ஸோட ஒரு புதிய ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை உருவாக்க சொல்லி பைத்தானுக்கு சொல்லலாம். அப்புறம் பாபுக்கும் அதே மாதிரி செய்யலாம். அப்படியே நாம 2 தனித்துவமான ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பெற்றிருக்கோம். ஒவ்வொன்றும் அதற்கென உரிய இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கு. ஒரே ஒரு கோட்ல இருந்து உருவாக்கப்பட்டது. அருமையான வேலை. இப்போ கிளாஸஸ் தான் ஆர்கனைஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கான ரகசியம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம அடுத்த செஷன்ல இந்த கிளாஸஸை இன்ஹெரிட்டன்ஸை பயன்படுத்தி எப்படி இன்னும் சக்தி வாய்ந்ததா ஆக்குறதுன்னு பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு பைத்தான் கிளாஸஸை எப்போ எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சியுடன் கோடிங் செய்யுங்கள்.